வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அதிரடி பேச்சுக்கள், திடீர் உத்தரவுகள் எல்லாம் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என பலரையும் பதட்டத்தில் வைத்திருக்க ஒருவர் டிரம்பை மகா சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளார். அந்த நபர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின். இப்போது டிரம்பின் மானம் புட்டினின் கையில் உள்ளது. அது எப்படி? இதோ இப்படித்தான். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறுவதற்கும் அவர் உண்மையில் என்ன அர்த்தப்படுகிறார் என்பதற்கும் இடையே அடிக்கடி இடைவெளி உள்ளது. உக்ரைனில் 30 நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தை பற்றி கேட்டதற்கு புட்டின் தனது செய்தியாளர் மாநாட்டின் போது நீண்ட மற்றும் சுருக்கமான பதிலை அளித்தார். சுருக்கமான பதில் சில வாக்கியங்கள் தொலைக்காட்சிக்காக உருவாக்கப்பட்டிருந்தன. சிறிய மேற்கோள்கள் மிகவும் சாதகமாக தோன்றின. அவரது பதிலின் ஆரம்பத்தில் புட்டின் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார். இது உலகம் முழுவதும் தலைப்புச் செய்திகளை உருவாக்கியது. ஆனால் மாஸ்கோ எந்த நேரத்திலும் உண்மையான ஒப்பந்தத்திற்கு உடன்படாது என்பதை அவர் மறைமுகமாக தெளிவுபடுத்தினார். புட்டின் தனது முழு பதிலில் இந்த அமெரிக்க முன்மொழிவை திறம்பட மூடிவிட்டார். உக்ரைனிலிருந்து சலுகைகள் கோருதல், பல கேள்விகளை எழுப்புதல் மற்றும் 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்யா வைத்திருக்கும் அதிகபட்ச கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் கூறினார். போர் நிறுத்த முன்மொழிவுக்கு புட்டினின் எதிர்வினை குறித்து ட்ரம்ப் சாதகமாக கருத்து தெரிவித்தார். அது நம்பிக்கைக்குரியது என்று உற்சாகமான தொனியில் கூறினார். ஆனால் அது முழுமையடையவில்லை என்ற ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து கொண்டார். ஆனால் புட்டின் கூறியதை உன்னிப்பாக பார்த்தால் ரஷ்யா அதே இடத்தில் நிற்கிறது மற்றும் அதன் நீண்டகால நிலைப்பாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம். புட்டின் கூறிய போது போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவுடன் நாங்கள் உடன்படுகிறோம். ஆனால் இந்த போர் நிறுத்தம் நீண்டகால அமைதியை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் அது நெருக்கடியின் மூல காரணங்களை கவனிக்க வேண்டும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். போருக்கான அடிப்படை காரணங்களை நீக்குமாறு புட்டின் வலியுறுத்துவது இது முதல் தடவை. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போதைய உக்ரைனிய அரசாங்கம் அவற்றில் ஒரு பகுதியாகும் என்று கிரெம்ளின் முன்பு கூறியது. போருக்கான கிரெம்ளினின் நியாயங்களில் ஒன்று உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் தேர்தல் சட்டவிரோதமானது. புட்டின் அதற்கு பதிலாக உக்ரைனில் ஒரு ரஷ்ய சார்பு தலைவரை பார்க்க விரும்புகிறார். பனிப்போருக்கு பின்னர் நேட்டோ விரிவாக்கத்தால் ரஷ்யா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது என்ற கிரெம்ளினின் கூற்றுக்களையும் போருக்கான மூல காரணங்களாக புட்டின் குறிப்பிட்டார். 1990ஆம் ஆண்டுக்கு பின் நேட்டோவில் இணைந்து கொண்ட நாடுகளை நேட்டோவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதையும் போருக்கான மூல காரணங்களாக புட்டின் குறிப்பிட்டார். போலந்து, ரொமேனியா மற்றும் செக் குடியரசு போன்ற சோவியத் செல்வாக்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்த முன்னாள் கம்யூனிஸ்ட் நாடுகளிலிருந்து நேட்டோ விலகுவதை பார்க்கும் புட்டினின் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது. கடந்த காலத்தில் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் நேட்டோ கிழக்கு நோக்கி விரிவடைவதில்லை என்று உறுதியளித்ததாக புட்டின் பொய்யாக கூறினார். உண்மையில் நேட்டோ 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து எப்போதும் திறந்த கதவு கொள்கையை வைத்திருக்கிறது. புட்டின் மீண்டும் மீண்டும் நேட்டோவை உக்ரைன் மீதான தனது படையெடுப்புக்கு ஒரு காரணமாக பயன்படுத்தினார். சைராகுஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் பிரைன் டெய்லர் கூறிய போது, புட்டினை பொறுத்தவரை போரின் மூல காரணம் உக்ரைனின் சுதந்திர நாடாகவும் உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கையில் அதன் சொந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் இருப்பதுதான் என்று கூறினார். அந்த மூல காரணத்தை இல்லாது செய்துவிடவே புட்டின் போரை தொடங்கினார். போருக்கான மூல காரணத்தையும் அமெரிக்கா பார்க்க வேண்டும் என்று புட்டின் கூறுகிறார் என்றால் அவற்றில் ஒன்று இதுதான். மேலும் புட்டினின் நீண்ட பதிலில் சில நுணுக்கங்கள் உள்ளன. போர் நிறுத்தங்கள் ஒப்பந்தத்தின் விவரங்களை பற்றி குறைத்து 16 கேள்விகளை கேட்டார். அவற்றில் சில கேள்விகளுக்கு அமெரிக்காவால் பதில் கூற முடியாது. அந்த கேள்விகள் எவை? போரை நிறுத்த யார் உத்தரவு கொடுப்பார்கள்? என்ன விலை இருக்கும்? 2000 கிலோமீட்டர் நீள முன்வரிசையில் எங்கே எப்படி மீறினீர்கள் என்பதை யார் தீர்மானிப்பார்கள்? இந்த அத்துமீறலை பின்னர் யார் மீது குற்றம் சாட்டுவார்கள்?
இவை அனைத்தும் இருதரப்பிலிருந்தும் கடினமான ஆராய்ச்சி தேவைப்படும் கேள்விகள். இந்த கேள்விக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் கூறப்போகும் பதில்கள் எதிரும் புதிருமாக இருக்கும். பதிலை கண்டுபிடிக்க முடியாமல் அது முடிவெளியாக இருக்கும். 30 நாள் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும் என்று புட்டின் பிடிவாதமாக நின்றால் 300 நாட்கள் சென்றாலும் பதில் கிடைக்காது. ட்ரம்ப் கூறும் உடனடி போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என்பதை இப்படி மறைமுகமாக கூறினார் புட்டின். போர் நிறுத்தம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பிய ரஷ்ய ஜனாதிபதி, ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனில் அமைதி காக்கும் படைகளை தரையிறக்குவதற்கான ஐரோப்பிய திட்டங்களுக்கு தனது எதிர்ப்பை மீண்டும் தெரிவிக்கிறார். நேட்டோ நாடுகளின் துருப்புக்கள் உக்ரைனில் அந்த நாடுகளின் தேசிய கொடிகளுடன் கூட இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கிரெம்ளின் முன்பு கூறியது. புட்டின் பின்னர் இருதரப்பிலிருந்தும் கடினமான ஆராய்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். அது அவர் நீண்ட காலத்திற்கு பேச்சுவார்த்தைகளை இழுக்க விரும்புவதை காட்டுகிறது. உக்ரைன் இன்னும் சில நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றத்திற்கு நேரத்தை வாங்குவதற்கான ஒரு தந்திரமாக அவரது வியூகம் இருக்கலாம். ரஷ்ய படைகள் இந்த வாரம் குர்ஸ்கில் நிலத்தை மீட்பதற்கு விரைவான நகர்வுகளை மேற்கொண்டுள்ளன. இது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னகரும் உக்ரைனின் ஒரே பேரம் பேசும் சில்லுகளில் ஒன்றை அகற்றக்கூடும். போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனின் தயார் நிலையிலும் விஷயம் உள்ளது. சவுதி அரேபியாவில் அமெரிக்க உக்ரைனிய சந்திப்பின் போது அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் உக்ரைனிய தரப்பு எடுத்த முடிவாக வெளித்தோற்றத்தில் தோன்றலாம். ஆனால் உண்மையில் உக்ரைன் அமெரிக்காவை சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளது. அது எப்படி என்றால், போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயார், நீங்கள் அதாவது அமெரிக்கா புட்டினை சம்மதிக்க வையுங்கள், பார்க்கலாம். அதுவரை ரஷ்யா தாக்கும் போது நாம் திரும்ப தாக்க வேண்டும். அதற்கு ஆயுத உதவியை செய்யுங்கள், உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று பந்தை ட்ரம்பின் கையில் கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறது உக்ரைன். இப்போது இந்த போர் நிறுத்த முயற்சி ட்ரம்பின் மான பிரச்சனையாக மாற்றிவிட்டது உக்ரைன். ஒரு பக்கம் புட்டின், மறுபக்கம் ஜெலன்ஸ்கி, இவர்கள் இருவருடைய வசமாக மாட்டிக்கொண்ட ட்ரம்ப். அதே நேரத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் போருக்கு விரைவான தீர்வுக்கான அதன் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் எந்த அட்டியையும் வைத்திருக்கவில்லை என்று ட்ரம்ப் பகிரங்கமாக கூறினார். ரஷ்யாவிடம்தான் அனைத்து அட்டைகளும் உள்ளன என்றும் சொன்னார் ட்ரம்ப். அதனால் அவர்தான் ரஷ்யாவின் அட்டைகளை மேசையில் போட வைக்க வேண்டும். அது ட்ரம்பால் முடியுமா அல்லது முடியாதா என்பதே ட்ரம்பின் மான பிரச்சினை. ட்ரம்பின் மானம் இப்போது புட்டினின் கைகளில் உள்ளது.